இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மருத்துவமனையில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன மருத்துவமனை பார்த்தீங்கன்னா ராசா மிரசுதார் என்ற ஹாஸ்பிட்டலில் தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்டு ஆடியோலாஜிஸ்ட் போஸ்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. எந்த மாவட்டத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸில் நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கடைசி டேட்டா பார்த்தீங்கன்னா 17/3/2026 சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு தகுதியுடையவர்களாக இருப்பீங்க. இதில் செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு 8500, ஆடியோலாஜிஸ்ட் போஸ்டிங்க்கு 23,000 சேலரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸான ஜாபு. 1 year கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப். இது பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகும்னா நீங்கள் இந்த ஜாபை தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடுவோம். இதுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ராசா மிரசுதார்ன்ற ஹாஸ்பிட்டலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது செக்யூரிட்டி போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன். அதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, செக்யூரிட்டி போஸ்டிங் மாதம் 8500, ஒரே ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு தகுதி உடையவர்கள். இந்த ஜாபுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் உங்களோட மதிப்பெண் பட்டியல், அதாவது டிசி, உங்களோட டிசி வைக்கணும். 2வது எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட பர்த் இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வேணும். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், 10th மார்க் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை 12th மார்க் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா ஒரிஜினல் எதுலேயுமே அட்டாச் பண்ணக்கூடாது, எல்லாமே ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது இருப்பிட சான்று, உங்களோட அட்ரஸ்க்கான ப்ரூஃப் இருக்கணும். ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 4வது முன் அனுபவ சான்று, உங்களுக்கு ஆல்ரெடி செக்யூரிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நீங்கள் எங்கேயும் செக்யூரிட்டியாக பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை சான்று, நீங்கள் எதுவும் டிரான்ஸ்ஜெண்டராகவோ இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டாவோ அந்த மாதிரி எதுவும் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபார்மு. இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரைட் சைடில் ஒட்டிடுங்க. அப்புறம் பெயர், உங்களோட பெயரை போட்டுக்கோங்க. தந்தை இல்லைனா கணவர் பெயர் யாரோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட கைபேசி எண், மொபைல் நம்பர் அதையும் போட்டுக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, எந்த டேட்டில் பிறந்தீங்க, அப்புறம் உங்களுக்கு இப்போ என்ன வயசு அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. முன்னுரிமை, அதாவது நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரோ இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டு அந்த மாதிரி எதுவும் இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன இதுவோ அந்த பாக்ஸு கீழே டிக் பண்ணிவிட்டு அதோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட கேஸ்ட்டு, இதில் நீங்கள் என்ன கேஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த கேஸ்ட்டுக்கு கீழே டிக் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கல்வி தகுதி, நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இந்த செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு ஓகே. அப்படி 8th படிச்சிருந்தாலும் 10th இருந்தாலும் 10th, 12th முடிச்சாலும் 12th, என்ன கல்வி தகுதியோ அதை போட்டுட்டு அதோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிடுங்க. முன் அனுபவம் பணிபுரிந்த இடம், முன் அனுபவம் இருந்தால் ஆமான்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் போட்டுக்கோங்க. முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எத்தனை வருஷன்றதை அதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட கிராமம் மற்றும் அருகில் உள்ள சுகாதார நிலையத்தின் பெயர். இப்போ நீங்கள் வில்லேஜ்லேயோ இல்லைனா உங்கள் சிட்டிக்கு உங்களுக்கு பக்கத்தில் எந்த சுகாதார நிலையம் இருக்கோ அதோட பெயரை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வட்டாரம், வட்டம், மாவட்டம், நீங்கள் எந்த வட்டாரம், எந்த வட்டம், எந்த ஒரு மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத அதில் எழுதிடுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, என்ன ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை போட்டுக்கோங்க. மாற்றி போட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். கீழே வந்து விண்ணப்பதாரின் கையொப்பம், உங்களோட சைனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசு ராசா மிரசுதாரர் மருத்துவமனை, தஞ்சாவூர், தொலைபேசி எண் 043622312221 அப்படின்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த ஃபார்மை கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே தான் ஆடியோலாஜிஸ்ட்டுக்கும் சேம் இதே மெத்தட் ஃபார்ம் தான், இதே சர்டிஃபிகேட் தான் அட்டாச் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெத்தாலஜியில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 1 year சர்டிஃபிகேட் அவங்க கையில் இருக்கணும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோமெட்ரியில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 1 year. ஸோ அவங்களுக்கு வந்து சம்பளமாக 23,000 சொல்லியிருக்காங்க. அதே ஃபார்ம் மெத்தட் தான், நீங்கள் அதே மாதிரியே ஃபில் பண்ணி கொரியர் பண்ணால் போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. அப்படி தெரியலனாலும் நீங்கள் கமெண்டில் லிங்க்னு கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாபோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். டாட்டா பாய்.